மக்களே எங்கேயோ கற்பழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்க பக்கத்து ஊர்லயே இது நடந்திருக்கு. அத வந்து விழிப்புணர்வாகவும் ஒரு ஃபன்னாவும் தான் இந்த வீடியோ நாங்க போட்டிருக்கோம். வேற எதுவுமே இல்ல. வீடியோ பாருங்க. ஏன் அழுவுறீங்க? என்னாச்சு எங்க அழுவுறீங்க? நான் வந்து ஆரம்பாங்க சார். நானு என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் சார். தூபைய வெளிச்சு வைக்கிறா சார். ஒரு நீ போலீஸ் கிட்ட கொடுக்க வேண்டாமா? கேஸ் கொடுக்க வேண்டானே? சொன்ன சார். அவன் சூழல் பெட்ல உட்காந்துங்க சார். புடிச்சிட்டாங்களா சார் புடிச்சிட்டாங்க சார். கொடுக்க மாட்டானே சார். யாரும் கொடுக்க மாட்டாங்கம்மா? அந்த பையனை கெட்ட பையனை கொடுக்க மாட்டான். அவனை வச்சு நீ என்னமா பண்ண போற? நாங்க எதனா பண்ணிக்கிறோம் சார். ஊரகால சார் வீட்டுல கவர்மெண்ட் நல்ல தீர்ப்பா வழங்கி அவனுக்கு வீட்டுல மாங்க ஊருக்கான எனக்கு புரியல. ஊருகா வச்சு என்னமா பண்ண? அவனை வெட்டி ஊரகா போட்டுன்னு ஒரு 2 மாசத்துக்கு தூணும் சார். மக்களே, நீங்க யாருக்கு எடுத்தாலும் என்ன செஞ்சாலும் மக்கள் இது மாதிரி முடிவு எடுத்தா இது மாதிரி பாலியல் வன்கொடுமைன்றது நடக்காது. இதுதான் உண்மை. ஒண்ணு சரியான அரசாங்கம், சரியான திட்டம், சரியான இது இருந்ததுன்னா நாடு நல்லா இருக்கும். இல்லன்னா நீங்க மக்கள் கொடுக்க மாட்டாங்க. அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. மக்கள் கிட்ட குடுத்துருங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க சார். வந்து கையெழுத்து போட்டு போறாங்க சார். இது வந்து ஒரு விழிப்புணர்வு கை கட்டி பாத்துக்கிறோம் சார். ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? இது மாதிரி குழந்தைய கற்பழிக்க யார கற்பழிப்பு புடிச்சு கொடுங்க சார். அப்படி பண்ணா கவர்மெண்ட் சரியான கடையில சரியான சட்டத்தை கொடுங்க. இல்லையா மக்கள் கிட்ட குடுத்துருங்க. இந்த அம்மா மாதிரி அவங்களே கேட்டுங்க சார். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். யாரும் தவற நினைக்க வேணாம். என் பொண்ணு காலை எலும்பு